ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம். தேவனுக்கு ஏற்கும் பலி, தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இயேசு என்ற வல்லமையுள்ள அந்த நாமத்திலே நாம் கூடியிருக்கிறபடியால் நம் நடுவிலே ஒருவேளை நாம் காணாதிருந்தும் நம் நடுவிலே அவர் ஆவியானவராய் வியாபித்திருக்கிறபடியால் கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக முழு பலத்தோடு நம் உள்ளத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிடும்படி நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஒரு மனதோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே இளைப்பாறுதல் உண்டு, அங்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு உண்டு. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை அவர் கட்டுகிறார். அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். நட்சத்திரங்களை அவர் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார். எளியவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். உயரத்தில் இருக்கிற அவர் ஜல பிரவாகத்தில் இருக்கிற நமக்கு கை நீட்டி நம்மை கை தூக்கி விடுகிறார். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். உன்
கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் இருந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் இருந்திடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். உங்களுடைய இருதயத்தின் கதறல்களை கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலை கேட்டார். ஒருவேளை சத்தமிட்டு வாய்களை திறந்து அழுதால்தான் ஆண்டவர் கேட்பார் என்று யோசிக்கிறீர்களோ? உங்கள் இருதயத்தின் கதறல்கள் யாருக்குமே தெரியாமல் தனிமையிலே எழும்புகிற உங்கள் இருதயத்தின் கதறல்களை அவர் கேட்கிறார். பதறாமல் உங்களை அணைத்துக் கொள்ளுவார். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, நம் முழு நம்பிக்கையும் அவர் மேல் வைத்து நாம் அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இல்லை, விடுதலை தர முடியாத வியாதிகள் இல்லை, விடுவிக்க கூடாத எந்த சூழ்நிலையும் இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். உன் கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் கரங்களை கூப்பி ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். கரங்களை கூப்பிய வண்ணமாக நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போமா? அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது
ஒன்றும் தடைப்படாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி கர்த்தரை நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி விடியற் காலத்திலே இருளை கிழித்து சூரியன் உதயமாகிறதோ, அந்த இருள் எப்படி சூரியனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக விலகி போகிறதோ, அப்படியே நம்முடைய கர்த்தரும் நம்மேல் உதிப்பார். அருணோதயம் போல, சூரியனுடைய, அருண் என்றால் சூரியன், சூரியனுடைய உதயத்தை போல பிரகாசமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உதித்து நம் வாழ்வின் இருளையெல்லாம் வெளிச்சமாக்குவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகம் வல்லமையாய் உதிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தை போல, அருணோதயத்தை போல அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். யாரை நோக்கி? சூரியனை பார்த்து, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், பக்கத்துல பார்த்து சொல், நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து உதிப்பார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நல்ல கைகளை தட்டி பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. இந்த பாட்டை பாடும்போதே அவர் நம்ம வாழ்க்கையில சூரியனை போல உதித்து நம்மை பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். அதே நீதியின் சூரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அந்த நீதி, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீதி புரட்டப்பட்டது போன்ற சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆனால் நீதியின் சூரியன் உதித்து உங்களுக்கு நீதி செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமாக அவரை நோக்கி பார்த்து நாம் பாட போகிறோம். பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர், முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும், பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும், முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரோ, காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரோ. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமது. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவரது இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், வலது கரத்தினாலே அவர் என்னை தேற்றுகிறார். அவருடைய நேசத்தினால் நான் சோகமானேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை தொட வேண்டும், உம்முடைய நேச கொடி
என் மேல் பறக்க வேண்டும். நான் உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், அதில் திளைக்க வேண்டும், அதில் மூழ்க வேண்டும் என்ற தாகத்தோடு ஏக்கத்தோடு இருதயம் வறண்ட நிலைகளில் வந்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். உங்கள் இருதயத்தின் வனாந்தரமான பாதைகளை அவர் வயல்வெளியாக மாற்றுகிறார். அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் பிரியமே ரூபவதி என அழை, பிரியமே ரூபவதி. கேட்டு அவர் பின்னை ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வாயன், மணவாளியே நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. சேர்ந்து பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவர் என்னுடைய ஆத்ம நேசர். He is the lover of my soul. இந்த உலகம் நம்மிடத்தில் இருப்பதை வைத்து நம்மை நேசிக்கும். இந்த உலகம் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை கொண்டு நம்முடைய தரத்தை தீர்மானிக்கும். இந்த உலகத்தின் அன்பின் அளவு நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளின் அளவாக இருக்கலாம். ஒருவேளை நம் மூலமாக பிறக்கிற நன்மைகளின் அளவை கொண்டு இந்த உலகத்தின் சிநேகம் நமக்கு கிடைக்கலாம். அதுதான் உலகம். ஏன் அவரை ஆத்தும நேசரே என்று நாம் பாடுகிறோம் என்று நான் யோசித்து பார்த்தேன். He is the lover of my soul. என் ஆத்துமாவை அவர் நேசிக்கிறார். பக்கத்து உங்க ஆத்துமாவை, உங்களிடத்தில் ஒண்ணுமே இல்லையா, உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறார். நிறைய காணிக்க கொடுத்துருக்கேன் ஆண்டவரே, நிறைய கொண்டு வந்திருக்கேன் ஆண்டவரே, என்னால் ஒண்ணுமே உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அல்ல, உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று உங்களை தாழ்த்துகிற உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அதுதான் ஆத்தும நேசர். சொல்லுவோமா? ஆத்தும நேசரே, உம்மை நான் நேசிக்கிறேன். அந்த ஆத்தும நேசர் எப்படிப்பட்டவராம்? காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் ஆத்தும நேசரும் இருக்கிறார். My beloved is like an apple tree. கிச்சிலி என்றால் ஆப்பிள் மரம். காட்டு மரங்களா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுல கனிகளெல்லாம் இருக்காது, அதை பறித்து சாப்பிட முடியாது. சில மரங்களில் உள்ள கனிகளை பறித்து சாப்பிட்டால் மரித்து போவோம். அது அந்த காட்டிலே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் எதுல விஷம் இருக்குது, எதுல நன்மை இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட முட்களும் புதர்களும் நிறைந்த கனிகொடாத மரங்கள் இருக்கிற அந்த காட்டு மரங்களுக்கு நடுவிலே
ஒரு ஆப்பிள் மரம் இருந்தால், ஒருவேளை நம்ம ஆப்பிள் மரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கோன்னா, நானே நேரில் பார்த்ததில்லை, ஆனால் படத்தில் பார்த்துருக்குறோம். நம்ம ஊரில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், அப்படியே வறண்ட காட்டுக்குள்ளே, அப்படியே ஒட்டமரமாக இருக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்க. அங்கே நடுவில் ஒரு இனிமையான மல்கோவா மாமரம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதில் அழகழகாக அந்த மஞ்சள் நிறத்திலே கனிகள் அப்படியே தொங்கி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் யார் இருக்கிறாராம்? நம்முடைய நேசர் இயேசு. கைகளை தட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். அவருடைய இடது கை நம் தலையின் கீழ் இருக்கிறது. எப்படி ஆதாமிலிருந்து ஏவாளை இடது விலாவிலிருந்து எடுத்து உருவாக்கினாரோ, அப்படியே அவருடைய மணவாளன் அவர், நாம் அவருடைய மணவாட்டிகள். அவருடைய இடது கை நம் தலையின் கீழ் இருக்கிறது. வலது கரத்தினாலே நம்மை தேற்றுகிறார். எப்படி ஒரு குழந்தையை தாய் தேற்றுவது போல தட்டி கொடுத்து, அழாத இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் தான் என்று சொல்லுவாங்க பாருங்க. அழாத சீக்கிரம் வந்துடும் சொல்லுவாங்க பாருங்க. அதே போல தான் ஆண்டவர், அழாத சீக்கிரம் நான் வந்துடுவேன், சீக்கிரம் உன்னை என்னோடு சேர்த்து கொள்ளுவேன், நீ கலங்க வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அவர் தேற்றுகிறாராம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நம்ம எப்படி அழைக்கிறாராம்? என் பிரியமே என்று அழைக்கிறாராம். சில வேளையில் காலையில் பிள்ளைகள் எழுப்பும் போது ஏதோ ஒன்று சொல்லி எழுப்பிடுவாங்க, அப்படித்தானே? ஆனால் நம்ம ஆண்டவர் எப்பொழுது நம்ம எப்படி எழுப்புவாராம்? என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இந்த உலகம் நம்மில் என்ன குறைகள் இருக்கிறது என்று பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன நிறைகள் இருக்கிறது என்று பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் பாடப்போகிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் துதி. நம் உள்ளத்திலிருந்து எழும்ப வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து அவருடைய நன்மைகளை, அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பை நினைத்து நாம் பாடி கர்த்தரை நாம் தொடர்ந்து துதிப்போமா? என் நேசர் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். இந்த உலக சத்தமும் கேட்கும், என் பின்னால வந்துரு, உலக சத்தம் கேட்கும், ஆனால் அது அழிவுக்கு கொண்டு போகும். நம்முடைய நேசரின் அன்பு சத்தம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாடுவோமா? என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன். அந்த நேரம் நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அதே பாடலை மலையாளத்தில் இந்த பாடல் நான் நினைக்கிறேன் முதலில் மலையாளத்தில் எழுதப்பட்டது என்று நினைக்கிறேன், சரியாக தெரியவில்லை. அடவி தருக்களின் இடையில், அடவி தருக்கள் என்றால் காட்டு மரங்கள் நிறைந்திருக்கிற அந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு நாரகம் என்ன வண்ணம், விசுத்தரின் நடுவில் காணுன்னே, அதிசிரேஷ்டனாம் இயேசுவினை. அதிசிரேஷ்டன், சிரேஷ்டம் என்றால் விசேஷமான, இந்த உலகத்தில் 10,000ங்களுக்கு மத்தியிலே சிறந்த என் ஆண்டவரை நான் வாழ்த்துவேன் என் ஜீவ காலம் எல்லாம். அதை அப்படியே டிஸ்பிளே பண்ண முடியுமா? நான் வாழ்த்துவேன் என் ஜீவ காலம் எல்லாம். பாடுவோமா? எப்படி பாடுவோமா? வாழ்த்துமே என் பிரியனே
ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ. எப்படி பாடணும் பாருங்க. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, நன்றியோടെ ഞാൻ பாடிடுமே. சும்மா பாடக்கூடாது, பக்கத்தில் நன்றியோட பாடணும், நன்றியை கலந்து பாடணும். சும்மா பாடுற பாட்டு இதோட சூப்பரான பாட்டு எவ்வளவோ நம்ம கேட்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நன்றியை கலந்து பாடுறோம் பாருங்க. வெறும் பாலில் தண்ணியில் பாலை ஊற்றி குடித்தா எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். அதில் டீ தூளை போட்டு குடித்தாலும் சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டால் தான் இனிப்பு வரும். அந்த சர்க்கரை தான் இயேசு. ஹல்லேலூயா. இந்த மாறாவின் நீரை, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின அந்த மரத்தை போல இயேசுவை தூக்கி அவருடைய பிரசன்னம் உள்ள வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையின் கசப்புகள்லாம் இனிமையா தெரியாது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அடவி தருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்ன வண்ணம், விசுத்தரின் நடுவில் காணுனே அதிசிரேஷ்டனாம் இயேசுவினே. விசுத்தரின் நடுவில் காணுனே அதிசிரேஷ்டனாம் இயேசுவினே. வாழ்த்துமே എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. அடுத்தடி பாருங்க. பனி நீர் புஷ்பம் அப்படின்னா ரோஜான்னு நினைக்கிறேன், கரெக்டு தானே? பனி நீர் புஷ்பம் சாரோனில் அவன். சாரோனின் ரோஜா எப்படி இருக்கிறதோ அதே போல தாமரையுமே தாழ்வரையில் இந்த பூமியில். விசுத்தரில் அதி விசுத்தன் அவன், மா சௌந்தர்ய சம்பூர்ணனே. பாடுவோமா? பனி நீர் புஷ்பம் சாரோனில் அவன், தாமரையுமே தாழ்வரையில். பனி நீர் புஷ்பம் சாரோனில் அவன், தாமரையுமே தாழ்வரையில். விசுத்தரில் அதி விசுத்தனவன், மா சௌந்தர்ய சம்பூர்ணனே. விசுத்தரில் அதி விசுத்தனவன், மா சௌந்தர்ய சம்பூர்ணனே. வாழ்த்துமே എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. பாடலின் கடைசி அடி நம்மளுக்கு இதுக்கு மேலே ரொம்ப அர்த்தம் தெரியாது. கடைசி அடியில் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனக்லேஷ தரங்கங்களால் துக்க சாகரத்தில் முங்கும்போல் அப்படின்னா, ரொம்ப மன வருத்தம் போராட்டத்தில் அப்படியே துக்க சாகரம்னா கடல், அந்த சமுத்திரம் போன்ற அந்த பிரச்சனைகளை நம்மை ஆழ்த்தும் போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? திருக்கரம் நீட்டி எடுத்து அணைச்சு, அவருடைய கரத்தை நீட்டி நம்மை பிடித்து தூக்கி அணைத்துக் கொள்கிறார். திருக்கரம் நீட்டி அணைச்சு, பயப்படேண்டா என் உரைச்சவனா, பயப்படாதே நான் உங்கூட இருக்கிறேன்னு சொன்னவரை நான் துதிப்பேன். கைகளை தட்டி அதை உணர்ந்து பாடுவோமா? மனக்லேஷ தரங்கங்களா துக்க சாகரத்தில் முங்கும்போ, மனக்லேஷ தரங்கங்களா துக்க சாகரத்தில் முங்கும்போ, திருக்கரம் நீட்டி எடுத்து அணைச்சு, பயப்படேண்டா என்னுடைச்சவனே. திருக்கரம் நீட்டி எடுத்து அணைச்சு, பயப்படேண்டா என்னுடைச்சவனே. வாழ்த்துமே എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. പാരീരരുണോദയം പോ ഉദിത്ത് വരും ഇവർ யாரோ உதிக்கிறார். அருணோதயம் போ
குதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்த பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அந்த 10,000ங்களில் சிறந்த இயேசு நம் வாழ்வில் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, கொடுத்து வச்சவரையா, கொடுத்து வச்ச அம்மா நீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எதை கொடுத்து வச்சோம்? நம்ம எதையுமே கொடுத்து வைக்கல, எடுத்து தான் வச்சிருக்கோம். ஆனால் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்து வைத்திருக்கிற கர்த்தரை கைகளை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு ஆலயத்திலே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய சிறு வயது 8 வயது மகள் எலிசபெத் அவள் மடியிலே இருந்தார்கள். திடீரென்று பார்த்தால் அந்த மகளை காணவில்லை. ஆராதனை நேரத்திலே அப்படியே கொஞ்சம் நைஸாக நழுவி அப்படியே ரோட்டுக்கு போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா மடியில் இருந்த பிள்ளையை காணவில்லை. தாய் சற்று அதிர்ந்து போனார்கள். அந்த நேரத்திலே அந்த சாலையை மிக வேகமாக ஒரு கார், ஒரு வாகனம் கடந்து கொண்டிருந்தது. கிரீச் என்ற ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ந்து போனார்கள். உடனே வெளியே ஓடினாங்க, என் மகளுக்கு என்ன ஆயிற்றோ என்று. வெளியே ஓடி பார்த்தா அந்த காரில் இருந்த டிரைவர் அதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வந்து இப்படியே உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். என்ன நடந்ததுன்னே அவருக்கு புரியல. என் மகளங்க, என் மகளங்கன்னு சொல்லி சத்தமிடுகிறார்கள். பார்த்தால் அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க மகா ஒன்றுமே நடக்காதது போல, தேவதூதன் போல அவளுடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. என்னமாச்சு, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நான் வெளியில் ஓடி வந்தேனா, ரோட்டை கிராஸ் பண்ணனா, இந்த கார் என் மேலே மோதிச்சு. இந்த கார் என் மேலே மோதிச்சுது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு தேவதூதன் எங்கிருந்து வந்தாருன்னே தெரில, என்னை அப்படியே தூக்கி இந்த ஓரத்தில் உட்கார வச்சிட்டேன். இந்த மானிட்டர் ஆஃப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தேவதூதன் அப்படியே என்னை காப்பாற்றி இந்த ஓரத்தில் உட்கார வச்சிட்டான்னு சொன்னார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களினால் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். அதுதான் தேவனுடைய கிருபை. ஒருவேளை நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்தார், இன்னும் செய்ய வேண்டிய நன்மைகளை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எவ்வளவு ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கிறாரு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வியாதியிலிருந்து, இந்த கொரோனாவில் நல்ல ஹெல்த்தியானவங்கெல்லாம் போயிட்டாங்க. அடுத்த நொடி என்ன வியாதி பரவுன்னு தெரியாத ஒரு பூச்சக்கரத்தின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால் மனு புத்திரருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே சோர்ந்து போகும். எப்போ என்ன நடக்கும்னே தெரியல. ஆனால் கர்த்தர் எத்தனை ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறார். கைகளை தட்டி எவ்வளவு போராட்டங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். அதை நினைத்து கர்த்தரை நாம் துதிப்போம். அதுதான் அவருடைய கிருபை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இ மைனர் கொடுத்துருங்க, என் கிருபை உனக்கு போதும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க கிருபை, அவர் கிருபை உங்களுக்கு போதும். அதை உணர்த்துகிற ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? இ மைனர். என் தேவா, வலது கையை உயர்த்தி, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ
மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை. இப்பொழுது என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. உம் கிருபை எனக்கு போதும்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சுக்கலைங்க, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டாராம்? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். நம்ம யாரு, நம்ம டிஎன்ஏ எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வருவோம், என்ன உயர இருப்போம், எங்க வாழுவோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க பண்ணி அவருடைய எல்லைகளை எல்லாம் தீர்மானித்திருக்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம எந்த திருப்பூர்ல எந்த வீதியில எங்க இருக்கணும்னு தீர்மானிச்சது நாம இல்லை, அவர். எதற்காக? நம்மை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தாயின் கருவினிலே நன்றி சொல்லுங்க. ஒருவேளை நினைச்சு பார்ப்போமா? அநேக பேருக்கு இளைப்பாறுதல் இல்லை, எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷமாயிருமா, நிம்மதியாயிருமா?
நிம்மதியை யாராலையும் கொடுக்க முடியாது, இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரை தேடுங்க, நிம்மதி கிடைக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை. நம்ம கீழே விழும்போதெல்லாம் நம்மை தாங்கி நம்மை உதறி தள்ளிவிடாதபடி நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் அவருடைய வருகை மட்டும், அவருடைய வருகையோ நம்முடைய மரணமோ எது முந்திக் கொண்டாலும் சரி, இறுதி மூச்சு நம்மிடத்திலிருந்து பிரியும் வரைக்கும் அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நல்ல கைகளை தட்டி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மிகுந்த பலமாய் அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4:33 சொல்லுகிறது, அவர்கள் எல்லார் மேலும் என்ன உண்டாயிருந்ததா? பூரண கிருபை. அதே கிருபை நம்மை நிரப்பி இருக்கிறது. அப்படியே எழும்பி இருப்போமா? அன்றைக்கு 1வது நூற்றாண்டிலே பல உபத்திரவங்களை சந்தித்த அவர்கள் எல்லார் மேலும் எப்படி ஆண்டவருடைய கிருபை நிரப்பி இருந்ததோ, அப்படியே திராட்சை தோட்டங்களுக்கு நடுவில் சென்ற சிம்சோனை திடீரென்று சிங்கம் எதிர்கொண்டது. நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் கண்களை மூடி அப்படியே தியானத்தோடு கர்த்தரை தியானித்து கொண்டே அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த எதிர்பாராத விதத்தில் சில பிரச்சனைகள் சிங்கத்தை போல நம்மை வந்து தாக்கக்கூடும். அந்த சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினாராம். அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அந்த சிங்கத்தை சிம்சோன் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினபடியினால் கிழித்து போட்டான். இதுல என்ன வித்தியாசம்? அபிஷேகம் தான். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் நிரப்பப்படணும் விருப்பப்படுறீங்க? வலது கரத்தை உயர்த்தி அந்த டிஃபரன்ஸ் இஸ் அனாயிண்டிங். எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனைகள், எதிர்பாராத போராட்டங்கள் நம்மை தாக்கக்கூடும். ஏன் ஆண்டவரே என்று நாம் கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அந்த சிங்கத்தை அவனால் கிழித்து போட முடிந்தது என்றால் அது ஆவியானவர் அவனுக்கு தந்த அபிஷேகம். அன்றைக்கு போல ஏதோ ஒரு நேரத்தில் அல்ல, எப்போதும் நம்மிடத்தில் தங்கி இருக்கிற ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புவோம். நல்ல கைகளை தட்டி ரபா லக்கர தூரன ஷபா ரபா தர நம்ம நல்லா கூப்பிடுங்க.
நல்ல சத்தமா ஆண்டவரே ரிபா தர லபரா சிம்சோனை நிரப்பி ஆவியானவரே, கிதியோனை நிரப்பி ஆவியானவரே, ரிபா லக்கர துரன தரன மன மர துரன மன ஷப ரப தர நம நம ரப லப ரப. ரிபா லபா நல்ல கைகளை தட்டி ரிபா தர நம ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு இடம் கொடுங்க. சரக்கல வெறுமையா போவதற்காக நாம் வரவில்லை, ஏதோ பாடல்களை பாடிக்கொண்டு செல்வதற்கல்ல. அப்படியே வல்லமை நான் நிரப்பப்பட்டு ரிபா லபா ரதரன கர துரன ஷப ரப தரன மன மரபா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. வாலிபர், முதியோர், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருடைய நாவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே தொடப்படுவதாக. பலி பீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது போல இப்பொழுது ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்துவீராக. திரி ஷக்கல மர தரன மன மர துரன மன மர துரலி கர துரன ஷப ரப தரன மன மர துரல மரபா ரோபி தரன மன மர கதரன மன மர துரலி ஷப ரப தரன மன மர துரல பல. கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவே கூப்பிடுங்க. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். தீரா லபா உன் எல்லைகளை விரிவாக்கு, உன் கூடாரத்தின் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஷப ரப தரன மன கல துரலி வர துரன ஷப ரப தரன மன மர பதர ரப ரப ரப. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நம்மை விடுவிக்கிற தெய்வம், நாம் நம்புகிற கேடகம். உம்முடைய ரட்சிப்பு என்னும் கேடகத்தை எனக்கு தந்தீர். சங்கீதம் 18:28 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இன்றைக்கு நீங்கள் எந்த மதிலை தாண்ட வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? எந்த பிரச்சனை நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது? அவராலே எல்லாம் ஆகும். அவராலே நாம் மேற்கொள்ளுவோம், மதிலை தாண்டுவோம். சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே, உம்மையை உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவே, உம்மையை உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து
பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவே. தேவரீ, என் விளக்கை ஏற்றுவி. உங்க விளக்கம் அங்கே எரியுதா? அணைந்து போய் விடுமோ என்று நினைக்கிறீர்களோ? ஆவியானவர் அந்த திரியை தூண்டு விடுகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் விளக்கு அணைவதில்லை, உங்கள் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். நீங்களும் எரிந்து கொண்டே இருப்பீர்கள். எதுவரைக்கும்? உங்கள் ஜீவன், நம்முடைய ஜீவன் பிரியும் வரை நாம் எரிந்து கொண்டே இருப்போம். என்னோடு சேர்ந்து அர்ப்பணிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன். எங்கள் விளக்கை அணையாதிருக்கிற தெய்வமே, எங்கள் குல விளக்கே, எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமானவரே, ஜீவனானவரே, விளக்கேற்றி வைப்பவரே, விளக்கேற்றி வைக்கும் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி ரபா லக்கர தூரணி ஷபா ரபா தரன மன மர தூரல பல பர தூரன கரபா. ஓ தீபா ரபா லபர உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இரவை பகலாக்கி இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவளாக்கினீரே. குனிந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை குனிந்து தூக்குகிறார். அவருடைய காருண்யம், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. Your gentleness has made me great. கைகளை உயர்த்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்றால் அவர் நம்மேல் வைத்திருக்கிற ஆழமான அன்பு, இரக்கம், மனதுருக்கம் எல்லாத்தையும் கலந்து ஒரு வார்த்தை என்றால் அதுதான் காருண்யம். கைகளை உயர்த்தி, your loving kindness has made me great. கைகளை உயர்த்தி
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்த ஆராதிக்க கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் நிலைத்திருப்பதற்காக நன்றி. வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 வசனம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 வசனம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். ஆமாம், ஸ்தோத்திரம். பைபிளில் திருப்பிட்டீங்களா? ஆமாம், எல்லாம் வாசிக்கலாமா? இல்லைன்னா அதில் பார்த்து தெரியலன்னா இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில். ஆமாம், ஸ்தோத்திரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் எண்ணி பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறான், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று அப்படின்னு ஒரு முதிர்ந்த என்னச்சின விசுவாசி என்று சொல்லப்பட்ட கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார். அவங்களுடைய எண்ணம் எப்படி? அந்த கொரிந்து சபையிலுடைய எண்ணம் என்னன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. ஆனால் அப்போஸ்தலனுடைய பவுல் என்னச்சின பார்வையில் வெளித்தோற்றத்தில் அவங்க அப்படி சொன்னாலும் உள்ளான நிலைமையில் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்னச்சுன்னா அவர்களை கண்டித்து என்னச்சுன்னா, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நீங்கள் எண்ணுதீங்க, நானும் எண்ணி உங்களோட பேச என்னச்சுன்னா கூட பேச முடியலை. ஏன்னா நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்க, மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்டிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பது தான் ஆவிக்குரியவர்கள், அவருடைய அடையாளம் என்ன அதுதான் பேச போகிறேன். ஆவிக்குரிய அடையாளத்தை நம்ம சரியானச்சுன்னு இருக்கணும். தோத்துறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் ஆவிக்குரியவர்கள் என்று நம்மளை பார்த்து சொல்லுதாங்க. ஏன்னா நம்ம என்னச்சுன்னா நம்முடைய ட்ரெஸ்ஸிங் ஒரு என்னச்சுன்னா ரொம்ப பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஜிப்பா போடணும், தோத்துறோம், மீசையை எடுக்கணும், தோத்துறோம், முடியை கட் பண்ணணும். அப்படி என்னச்சுன்னா அந்த மிஷின் வச்சு கட் பண்ணுவான் பாருங்கள், அதை மாதிரி என்னச்சுன்னா ஒன்றும் அந்த பன்னி முடி மாதிரி என்னச்சுன்னா நிற்கிற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. முடியலாம் அப்படி என்ன என்னச்சுன்னா வலியணும், என்ன என்னச்சணும் அப்படியே முகத்தில். இதுதான் நமக்கு ஆவிக்குரியருடைய தோற்றம் அப்படின்னு இருந்தது. அடுத்து என்னச்சுன்னா ஊழியக்காரங்கன்னா ஒரு என்னச்சுன்னா என்ன பை போடணும், அது என்ன சோலா பையா, சோல்டான் பை, அது ஒரு பையை போட்டிருப்பாங்க. அப்படி என்னச்சுன்னா கையில் இந்த பை இருக்கும், ஆனால் கையில் என்னச்சுன்னா பைபிள் எடுத்துகிட்டு அப்படி பருவாங்க. இது நம்ம என்ன பார்த்தா என்னச்சுன்னா ஒரு ஊழியக்காரர் தோற்றம் அப்படிங்கிற என்னச்சுன்னா பார்ப்போம். வெளி தோற்றத்துலலாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரியர்கள் மாதிரி நல்ல வெள்ளை வஸ்திரம் உடுத்திருந்தோம், ஆளை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறோம், தோத்துறோம். அதுக்கடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். தோற்றத்தை பார்க்கும் பொழுது என்னச்சுன்னா அது என்ன பொட்டு வைக்கல, பூ வைக்கலை, அடுத்து நகை போடலை, ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இயேசுவுக்காக எல்லாம் வெறுத்துட்டோம், ஆனால் எல்லாம் உள்ளத்தில் ஆசை இருக்கும், அது வேற. ஆமாம், ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னச்சு நம்ம பார்க்க வெளி தோற்றத்தில் என்னச்சுன்னா இதெல்லாம் வச்சு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம். அதுக்கடுத்து என்னச்சு ஆவிக்குரிய சபை. என்ன சபை? ஆவிக்குரிய சபை. ஏன்னா எங்கள் சபை மாதிரி என்னச்சுன்னா பெரிய என்னச்சுன்னா சபை இல்லை, அதனால என்னச்சுன்னா ஆவிக்குரிய சபை அப்படின்னு ஒரு வளர்ச்சியை பார்த்து அப்படி சொல்லுகிறோம். ரெண்டாவது என்னச்சுன்னா எங்கள் சபையில் என்னச்சு நல்ல சத்தியம், நல்லா என்னச்சுன்னா இதெல்லாம் பார்த்து மார்பு தட்டி கொண்டு ஆவிக்குரியவர்கள் எங்கள் வெளி தோற்றத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்னச்சுன்னா பேசுகிறோம். ஆனால் உண்மையான ஆவிக்குரியவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதில் பல காரியம் இருந்தாலும் சில காரியத்தை என்னச்சுன்னா உங்களுக்கு சுட்டிட்டு ஒரே ஒரு காரியத்தை அதிகமாக மெஷர் பண்ண போகிறேன். அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் இன்னும் மாமிசத்துக்குரியவர்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறான். ஏன் அவங்க மாமிசத்துக்குரியவர்கள் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன? அவர்கள் என்ன சொன்ன இன்னும் குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு அவர்களுக்குள்ள இருந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த என்ன கொரிந்து புத்தகம் முழுவதும் என்ன நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடித்து என்ன சொல்லப்பட்ட காரியம் என்ன? அவர்களை ஏன் அவர்கள் மாமிசத்துக்குரிய என்று சொன்னார்? அவர்களுடைய தோற்றத்தின்படி அவங்க நினைக்கிறாங்க நாங்க என்ன சொன்ன ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் என்ன ஆவிக்குரியவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறார்கள், நன்மையை பெற வாஞ்சிக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பவுல் அவர்களை கண்டித்து சொல்லுகிறான், நீங்கள் இன்னும் மாமிசத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாமிசத்துக்குரிய அடையாளம் என்ன?
வசனம் சொல்லுகிறது, முதலாவது அவர்களுக்குள்ள பிரிவினை இருந்தது. 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 11:18 வாசிக்கும் பொழுது, முதலாவது, நீங்கள் சபைகளை கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். ஒரு சபை அப்படின்னு, ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய சபையில் என்ன சொன்னா, ஸ்தோத்திரம், ஐக்கியம் இருக்குமே தவிர, ஒரு மனம் இருக்குமே தவிர, ஏக சிந்தை இருக்குமே தவிர பிரிவினை இருக்கவே இருக்காது. என்ன இருக்காது? அந்த குரூப்பீசம் என்ன சொன்ன இருக்கவே இருக்காது. தோத்திரம், நான் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள என்ன சொன்ன, நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டம், நாங்கள் ஒரு கூட்டம், நாங்கள் ஒரு கூட்டம், அது என்ன சொன்ன, ஸ்தோத்திரம், பரலோக கூட்டம் அல்ல, ஆவிக்குரிய கூட்டம் அல்ல. இந்த குரூப்பீசம் எங்க இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஒரு மனதின் ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். உங்களில் என்ன சிலருக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினையின் ஆவி உண்டு என்று நான் அறிகிறேன், அதில் சிலதை நான் நம்ப வேண்டியது இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் கண்டிக்கிறார். அவர்கள் சொல்லும்போது, நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் என்ன சொன்னா, நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லி என்ன சொன்னா, அவர்கள் ஒவ்வொன்றா பிரித்து கொண்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட என்ன சொன்னா, அந்த பிரிவினை ஆவி சபைக்குள்ள வரக்கூடாது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சபையில் அப்படி பிரிவினை ஆவி இருந்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் இன்னும் உலகத்தார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆமென். அப்படிப்பட்ட என்ன சொன்ன, ஸ்தோத்திர சூழ்நிலை ஒரு நாள் சபைக்குள்ள வரக்கூடாது. அப்படி பிரிவினை உள்ளவர்கள் ஒரு நாளும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியவே முடியாது. ஏகத்துவம் இருக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரிடத்தில் என்ன சின்ன பழக வேண்டும், எல்லாரிடத்தில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், எல்லாம் நமக்கு சில ஆவிகள் செட் ஆகாது. ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும், கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்களை அந்த அன்புக்குள்ளாய் கொண்டு வருவதற்கும் நீங்களும் நானும் சில காரியத்தை சகித்து கொண்டு நாம் அவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டியதுதான் ஆவிக்குரியுடைய தன்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. இன்னும் என்ன சின்ன சபையில் இருந்த காரியம் என்ன, அவர்கள் ஞானத்திலையும் தத்துவத்திலையும் சிறந்திருந்தார்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா அந்த ஞானத்தை குறித்து என்ன சொன்னா அங்கே சொல்லுகிறார்கள். ஞானத்தை குறித்து, தத்துவத்தை குறித்து அவர்கள் கிரேக்கர், ஸ்தோத்திரம், அதை குறித்து என்ன ரொம்ப என்ன தத்துவத்தை குறித்து என்ன பெருமையாக பேசி கொண்டிருந்தார்கள். அங்கே சொல்லும் பொழுது கடைசி சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஞானத்தை குறித்தோ இல்லை, அந்த கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு ஞானம், அவரே என் விளங்கினார் என்று என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற ஞானம், நமக்கு இருக்கிற அறிவு, நமக்கு இருக்கிற தத்துவம், இவைகளை நாம் பெரிதுபடுத்துவதல்ல, அதை குறித்து பேசக்கூடாது. 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 3ஆம் அதிகாரம் 19-20 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா? பைத்தியமா இருக்கிறது. நாம் படித்த படிப்பு பட்டம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும், அடுத்த வசனம் பாருங்க, ஞானிகளுடைய சிந்தைகளை வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் அது நமக்கு என்ன பெருமை அல்ல. இயேசுவாகிய ஞானம் நம்மோடு இருப்பதே நமக்கு மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவர் என்ன ஸ்தோத்திரம், இழிவாய் இருக்கிறவர்களையும், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும், தள்ளப்பட்டவர்களையும், புறக்கணிக்கப்பட்டவர்களையும் ஞானத்திற்கு முன்பாக அறிவாளிகளை மாற்றுவது நாம் ஆராதிக்கிற இயேசுனுடைய வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே நமக்கு கிடைத்த ஞானத்தை குறித்து அல்ல பெருமை பாராட்டுவது, அவர்கள் தங்கள் ஞானத்தை பெருமையாய் மேன்மை பாராட்டினார்கள். கர்த்தர் சொன்ன உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம் என்று சொன்னார். அடுத்து அவர்களுக்குள்ள பெருமை, வாக்குவாதங்கள் இருந்தது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொன்ன, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? பொறாமை இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள பேதங்கள் இருக்கிறது. அதனால நீங்கள் என்ன மாமிசத்துக்குரியவர்களாய் நடக்கிறீர்கள். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொரு அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியா நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள என்ன பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் வளர்ப்பது என்ன பார்த்தீங்கன்னா அப்படிதான் வளர்க்கிறோம்.
ஸ்தோத்திரம். அவனை பாரு, அவன் எப்படி நல்லா படிக்கிறான், அவளை பாரு எப்படி நல்லா படிக்கிறான், அவன் உனக்கு எல்லாம் செய்கிறேன், நீ இப்படி இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறான். இல்லை, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் சிந்தை அது மாறணும், உங்க எண்ணம் மாறணும். ஸ்தோத்திரம். மற்ற ஒருவருடைய பிள்ளை நல்லா வரும்பொழுது நீங்க அந்த பிள்ளையை பார்த்து பாராட்டு, உள்ளம் திறந்து மனதார நீங்கள் பாராட்டினால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தில் சிறந்து விளங்க பண்ணுவார். மற்றவர்களை குறித்து பொறாம பிடிக்க கூடாது. ஒருத்தர் வளர்ந்து வராரு, ஒரு நல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாரு, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா நீ சபை உருப்பட்டுரும். உங்களால தான் சபை உருப்படாம போயிட்டு அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் ஒருவர் நினைச்சது நல்லா வரும்பொழுது அவங்களை என்கரேஜ் பண்ணணும். உலகத்தான் எழுதி வச்சிருக்கிறான், உலகத்தில் நினைச்ச மனுஷன் எழுதி வச்சிருக்கிறான். அதாவது உயர்ந்தவனை தட்டி கொடு, தாழ்ந்தவனுக்கு முட்டு கொடுன்னு. யார் எழுதி வச்சிருக்கா? உலகத்தை எழுதி வச்சிருக்கான். ஒருவன் உயர்ந்துட்டா அவனுக்கு தட்டி கொடு, அவன் நல்லா இன்னும் உயரட்டும். அவன் என்ன செய்ய தாழ்ந்து போனா அவனுக்கு ஒரு முட்டு கொடுத்து என்ன செய்ய அவனை உயர்த்தி விடு, முட்டு கூடு அப்படிங்கிறான். ஆனா நம்ம என்ன செய்ய ஸ்தோத்திரம் அப்படி இல்லை. நம்ம எல்லாமே என்ன செய்ய ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய பொறாமைகள், அது ஆவிக்குரிய நிலைமைக்கு ஆகாதது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரியவங்குள்ள என்ன செய்ய என்னைக்கும் பொறாமை இருக்கவே இருக்காது, வாக்குவாதம் இருக்காது. என்ன இருக்காது? வாக்குவாதம் இருக்காது. தோத்திரம். வாக்குவாதம் நமக்கு இருக்கவே இருக்காது. அப்போ அந்த ஆபிரகாம் சொல்லும்போது சொல்லுகிறான், நாம் சகோதரர்கள். நம்ம என்னது? நமக்குள்ள என்ன இல்லை? பிரிவு, வாக்குவாதம் இல்லை. நீ என்ன நீ வந்து வலது கை போற, நீ வலதுபுறம் போற போ, நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போற, நான் எங்க. இதான் சகோதரர் விட்டு கொடுப்பது. அதான் ஒரு பரிசுத்தவான் சொன்னான், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் என்றைக்கும் விட்டு கொடுப்பதும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் என்ன விட்டு கொடுக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது, பேதங்கள் இருக்கக்கூடாது. பேதங்கள்லாம் வேறுபாடுகள் அது இருக்கக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற என்று நான் என்ன அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். எனவே அது நமக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரியவுடைய தன்மை அல்ல. பிரிவன் இருக்கக்கூடாது, உலக ஞானத்தை குறித்து பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமை. அது என்னது? அந்த சபைக்குள்ள இருந்த இன்னொரு என்ன காரியம் என்னன்னா, அவங்க மாமிசத்துன்னு சொல்ல காரியம் என்னன்னா பெருமை இருந்தது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 3:21. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து எல்லாம் உங்களுடைய தலையில சொல்லுங்க. யாரை குறித்து என்ன செய்யக்கூடாது? ஒருத்தரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவான். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. யாரையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. உங்களால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி சொல்லுதாங்கன்னா உங்க காலை வாரி விடுதாங்கன்னு அர்த்தம். நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மண்ணலி போட்டாங்கன்னு அர்த்தம், சூனியம் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் அப்படி யாரையும் நம்பாதீங்க. தோத்திரம். நான் 30 வருஷ ஊழியத்தின் அனுபவத்தில் ஆரம்பத்திலேருந்து ஊழியத்தை சபை நடத்தி வருகிறேன். என் அனுபவத்தில் கண்டுபிடிச்சதுன்னா நம்மளை புகழ்ந்தவங்க பின்னால் குத்தத்தான் செய்வாங்க. அதனால் எனக்கு நல்லாவே தெரியும், புகழ்ந்தாங்கன்னா பின்னால் குத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் பெருசாக அதை எடுத்துக்கிடக்கூடாது. நம்மளை யாரும் புகழ்ந்து என்ன செய்யக்கூடாது, பெருசாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பெருசாக எடுத்துட்டோம்னா பிறகு என்ன பின்னால் ஆண்டரே குத்துவார். அதனால என்ன செய்யணும், ஒரு நாள் எதை குறித்தும் பெருமை பாராட்டாதீர்கள். நம்ம வாழ்க்கையில் எதை குறித்து, நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்கள் ஜாதி என்னன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். என் ஜாதியை கேட்க நீ யார்? நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன். நான் ஒரு ஜாதியை சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்? அவங்களவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஏன் ஆள் அப்படின்பாரு. நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம சபையில் சில ஆட்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன். அவங்ககிட்ட என்னச்சுன்னா சில அவங்க திருமண காரியத்துக்காக கேட்கும் பொழுது, நீங்கள் என்னச்சுன்னா இந்த காரியத்தை குறித்து என்னச்சுன்னா எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்களா, இது வந்து என்னச்சுன்னா உடனே இந்த வாரத்தில் 2 பேரை என்கிட்ட சொன்ன காரியம், 3 பேரை என்கிட்ட சொன்ன காரியம், பாஸ்டர் நம்ம ஜாதி பார்க்கக்கூடாதுல்ல பாஸ்டர் அப்படின்னு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வராதில்லை உங்களுக்கு, அல்லையிலே வராதில்லை.
நம்ம அதனால இன்னும் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அல்லையிலோயா, நம்ம இன்னும் சாகணும். அல்லையில சொல்லுங்க. அதில் என்ன செய்யணும்? சாகணும், சாகடிக்கப்படணும். அதனால் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட என்ன செய்யணும், ஜாதியை குறித்து பெருமை இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை குறித்து பெருமையாக பேசுவோம். தயவு செய்து சொல்ல அப்படி பேசாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே சூனியம் வைக்குங்கன்னு அர்த்தம். பிள்ளைகளை குறித்து என்னைக்கும் பெருமையாக பேசக்கூடாது. நம்ம பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லையில சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு நாள் பிள்ளைகளை குறித்து மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசாதீங்க. நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சூனியம் வைக்குங்கன்னு அர்த்தம். என்னைக்கு பேசக்கூடாது. என் பிள்ளைய தெரியுமா, என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படி, என் பிள்ளை இப்படி, உன் பிள்ளை தெரியுமா அப்படின்னு கேட்குற அளவு வந்துடும். ஆனால் அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. அல்லையிலோயா, என்னைக்குமே பேசக்கூடாது அதை பற்றி. எங்களை அந்தஸ்து என்ன தெரியுமா? ஒரு அந்தஸ்து ஒன்றும் இல்லைங்க. நம்மை தாழ்வி நம்மை நினைத்தவரை அவர் கிருபை. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட. ஆமே தோத்திரம். ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமா, ஈ மைனர் குடும்பம், ஈ மைனர், ஆமே தோத்திரம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே அவர் தான் நமக்கு எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஆவிக்குரியவர்களுக்குள்ள பிரிவினை இருக்காது. ஆவிக்குரியவர்களுக்குள்ள என்ன சொன்னா, உலக ஞானத்தை குறித்து பெருமை பெற்ற மாட்டாங்க. ஆவிக்குரியவர்களுக்குள்ள பொறாமை இருக்காது, வாக்குவாதம் இருக்காது, பேதங்கள் இருக்காது. ஆவிக்குரியவர்கள் என்றைக்கும் பெருமையா இதை குறித்து பேச மாட்டார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவர்கள் யார்? 1 கொரிந்தியர் என்ன சொன்னா 5:1-2 வாசிக்கும் பொழுது ஆவிக்குரியவர்களுக்குள்ள இல்லாத இந்த காரியங்களும் இருக்காது. அமைத்த உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரத்யட்சமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத என்னது
விபச்சாரமா இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்களேன். இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு என்ன செய்யல, நீக்கல. தோத்திரம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவன் உங்களை விட்டு நீங்க நீக்காமலும் நீங்க துக்கப்படாமலும் இருமாப்பு அப்படி இருளடைந்து போய் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இப்படிப்பட்ட என்ன சின்ன காரியத்தை செய்கிறவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனா ஓசியாவில் வாசிக்கிறோம், அந்த வேசித்தனத்தின் ஆவி அவன் இருதயத்தில் இருக்கிறதா. எங்க இருக்கிறது? அப்ப இருதயம் விருத்தசேதனை செய்யப்படாம அது போகாது. அது என்ன, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவரை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், அது குறித்து ஒரு துக்கம் வரல, ஐயோ இப்படி செஞ்சுட்டான், அது துக்கப்படாமலும் இருமாப்படைந்து இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். இது ஆவிக்குரியவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட தன்மை இருக்காது. அவனுடைய சால்வை என்னச்சுன்னு ஓரத்தை லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்தான் அடையாளத்துக்காக. ஆனால் அவன் இருதயம் ரொம்ப கலங்க ஆரம்பிச்சிட்டு. நம்ம கண்ணில் ஒரு தூசி பட்டும் பொழுது எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சிலவங்களுக்கு உறுத்துமே மாட்டுக்கு. ஒரு தீயை வச்சு ஒரு சுட்டுட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க? யாராவது வந்து நீங்க அப்படி திரும்பி நிற்கும் பொழுது உங்களுக்கு பின்னால் வந்து இப்படி தொட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? சரி, நல்லா தொட்டு போக அப்படியே சொல்லுவீங்க. யாரு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? எங்க சூடு இருக்கா, சொரணை இருக்கா, இருக்குல்ல? இருமாப்பு அடையக்கூடாது. அல்ல சொல்லுங்க. பாவத்துக்கு என்னைக்கு எதிர்க்கணும், எதிராக பேசணும். அல்ல சொல்லுங்க. போராடணும். அல்ல சொல்லுங்க. அதுதான் வேதம் நம்ம கத்துக் கொடுக்கு. அது செய்கிறவங்க தான் என்ன ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், வழக்குகள் உங்களுக்குள்ள ஆவிக்குரியவர்கள் என்ன வழக்குகளை குறித்து அது சரியா நமக்கு தெளிவு இருக்கணும். பாருங்க, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன், சரி 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, 6:1 உங்களில் ஒருவன் வேறு ஒருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானிடத்தில் போகாமல் அநியாயக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன? ஸ்தோத்திரம். அப்ப நல்லா சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள் என்னைக்குமே தங்களுக்கு ஒரு என்ன சின்ன ஸ்தோத்திரம் பிரச்சனை வந்ததுன்னா அவர்கள் என்ன செய்ய ஸ்தோத்திரம் அநியாயக்கார இடத்துல போக மாட்டாங்க, அவர்கள் பரிசுத்தவான்களிடத்தில் போய் நியாயத்துக்கு நிற்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா அங்கதான் நியாயம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநியாயக்காரிடத்தில் ஒரு நாளும் நியாயம் கிடைக்காது. அமை ஸ்தோத்திரம். அந்த இடத்துல என்ன சின்ன ஸ்தோத்திரம் நியாயம் கிடைப்பதே இல்லை. அவர்கள் அநியாயக்காரத்தில் போக துணிகிறது என்ன? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்திருக்கப்படுதா இருக்க அற்ப வழக்குகளை நீங்கள் தீர்க்க அபாத்திரரா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்ற நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? அடுத்த வசனம் பாருங்க, அந்த ஜீவனுக்கேற்ற வழக்கு உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்யறதுக்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? நியமித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் சகோதரனுக்கு உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, சகோதரனை சகோதரன் வழக்காடுகிறான், அவிவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். அடுத்த வசனம் பாருங்க, நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்தில் குற்றமாயிருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? கடைசியா வாசிக்கிறோம், நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரர்களுக்குள்ளே அப்படி செய்கிறீர்களே. வழக்கு நம்மளே தீர்க்கணும். அலையில சொல்லுங்க. அலையில பேசிக்கொள்ளும். அலையில சொல்லுங்க. அலையில நம்ம தீர்க்கணும். அலையில சொல்லுங்க. அப்படி தீர்க்க முடியலன்னா என்னச்சுன்னா ரொம்ப பலவீனமாக சபையில் இருப்பாங்க பாருங்க, அவங்கள கிட்ட போய் நியாயத்துக்கு போய் நிற்கணுமா? அதுதான் வசனம் சொல்லுது. நாம் ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? ஏன் நஷ்டப்படுத்துகிறீர்கள்? நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா அப்படி என்னச்சுன்னா அங்கே பார்த்து எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படி ஆயிட்டு. டிவோர்ஸ் கணக்கில் என்னச்சுன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை தான் என்னச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கான்.
ஏகப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் என்னச்சுன்னா உடனே ஏன் பிடிக்கலன்னு தெரியலை, எதுக்கு என்னச்சுன்னா தெரியல, நினச்சா உடனே பெற்றோர்கள் நம்ம என்ன சொல்லுதோம், அப்படிப்பட்டவன் சரிப்பட மாட்டோம் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறோம். அவள் வந்தால் நம்ம சரிப்படாது முடிச்சிருவோம். அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகளை வாழ வைக்கணும் பெற்றோர்கள். ஆமே. அந்த சகிப்பு தன்மை நமக்கு வேணும், சகிப்பு தன்மை இருக்கணும். தோத்துறோம். குடும்பம்னா என்னச்சுன்னா அதுதான். அதில் என்னச்சுன்னா அந்த டிவோர்ஸுக்கே போகக்கூடாது. அது நல்ல என்னச்சுன்னா வழக்குகளை நாம தீர்த்து கொள்ள பழகணும். அல்லையில சொல்லுங்க, அல்லையிலோயா. அடுத்து பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதில் பங்கு. 1 Corinthians 8:10 பாருங்க. 1 Corinthians 8:10 பாருங்க. 1 Corinthians 8:10 எப்படி எனில், அறிவுள்ள உன்னை விக்கிரக கோயிலில் பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதில் புசிப்பதற்கு எனவே துணிகரம் கொள்ளும் அல்லவா, துணிகரம் கொள்ளும். அதனால அடுத்த வசனம், பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா, அவனுக்கா கிறிஸ்து மரித்தாரே. எனவே அடுத்த வசனம், இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துறாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்ன செய்றீங்க? அப்போ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? சொல்லுங்க, சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? நாங்கள் இருக்கிற வீட்டில் அந்த அம்மா ஸ்தோத்திரம், அவங்க என்னச்சுன்னா போன என்னச்சுன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின விநாயகர் சதுர்த்தியில் அவங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன கொண்டு வருவாங்க உங்களுக்கு தெரியுதானே? தோத்திரம் நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில் செய்யுங்க, பரவாயில்ல, அது எப்போவுமே செய்யலாம். தோத்திரம் காலைல சாப்பிடுங்க, அது நல்லது. சுண்டல், அந்த சுண்டல் அதுக்கடுத்து என்னச்சுன்னா எல்லாம் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வீட்டுக்கு நேரம் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வரதை பார்த்தாலே நமக்கு என்னச்சுன்னா எப்படி இருக்கான்னு தெரியும். அவங்க உள்ளே வந்துட்டாங்க, வந்து கொடுத்தாங்க. உடனே என்ன பாஸ்டம்மா சொன்னாங்க, அம்மா நாங்கள் அதை சாப்பிட மாட்டோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் வந்தது, ஆனாலும் நீங்கள் என்னச்சுன்னா அப்போ அவங்களுக்கு தெரியுது இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஆனாலும் பல்ஸ் பார்ப்போமே அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் உடனே பாஸ்டம்மா சொன்ன உடனே என்ன செய்யணும், அவங்க உடனே அப்படி திரும்பி கொண்டு போயிட்டாங்க. இவங்க அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற அவர் என்னச்சுன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக உடைச்செல்லாம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், இல்லை பிரதர் நாங்கள் அதெல்லாம் இது பண்ணதில்லை அப்படின்னு. நான் கிறிஸ்மஸுக்கு அவங்களுக்கு கேக் வாங்கி கொடுத்தேன். அவங்க அதே மாதிரி என்னச்சுன்னா அவங்க எனக்கு தீபாவளிக்கு என்ன செஞ்சாங்கன்னா பண்டம் தந்தாங்க, அதை நான் வாங்கிக்கிட்டேன். தோத்துறோம். இந்த அம்மா என்னச்சுன்னா மற்ற என்னென்ன நேரத்தில் முறுக்கு சுடுவாங்க. முறுக்கு சொல்லி பாப்பா வாங்கன்னு கேட்பாங்க, அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு. அவள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா முறுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி நல்லா கொறிச்சிக்கிடுவோம். அது தப்பு இல்லை. ஆனால் படைக்கப்பட்டதை என்ன செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் ஒன்றே சொல்ல, செத்தவங்களுக்கு படைக்கத படைக்கவே கூடாது, பிறகு சாப்பிடணும், அப்படி எதுவும் செய்யக்கூடாது. செத்தவங்களுக்கு முன்னால் என்ன வைக்கக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், எங்கள் பாட்டிக்கு பிடிக்கும், தாத்தாவுக்கு பிடிக்கும், இருக்கும் பொழுது கொடுங்க. செத்த பிறகு தான் கொடுக்குறீங்க, இருக்கும் பொழுது நல்லா கொடுங்க. என்ன இருக்கும்பொழுது ஒன்று கொடுக்காம என்னச்சுன்னா செத்த பிறகு என்னச்சுன்னா அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் போட்டு உள்ளே தள்ளுது. தோத்துறோம். டிசென்ட்ரி வந்துட போகுது. அதுக்கடுத்து என் சொந்தக்காரன் சொக்காரன் அவனை நான் பழைக்க முடியாது, அதனால் கோயிலில் கடா வெட்டு தான் நான் போயிட்டு வரான்னு நாளைக்கே டிசென்ட்ரி வந்துடும். அப்படியெல்லாம் போகக்கூடாது. அல்லையில சொல்லுங்க, ஒரு வேறுபாடு இருக்கணும். அல்லையில சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள், அல்லையிலோயா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அல்லையிலோயா, நாம் ஆவிக்குரியவர்கள். ஆமே. உலகத்தோடு ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது. ஆவிக்குரியவர்களுடைய தன்மை நம்ம புரிஞ்சுக்கிடணும். கர்த்தருக்கு மகிமை. ஆவிக்குரியன்னு சொல்லிட்டு பிரிவினருக்கு, ஆவிக்குரியன்னு சொல்லி ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டுக, ஆவிக்குரியன்னு சொல்லி பெருமையும் வாக்குவாதமும் பொறாமையும் என்ன இருக்கிறது. ஆமே. அதுக்கடுத்து விபச்சாரம் இருக்கிறது. ஆவிக்குரியன்னு சொல்ல உங்களுக்குள்ள வழக்குகள் இருக்கிறது. ஆவிக்குரியன்னு சொல்ல விக்கிரகங்களுக்கு நீங்க படைக்கப்பட்டதை சாப்பிடுதீங்களே. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பந்து என்னச்சுன்னா முக்கியப்படுத்தி அதை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். இன்னும் வாழ்க்கை சரியில்லை, ஆனால் கர்த்தருடைய பந்து என்னச்சுன்னா அசுசிப்படுத்துகிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, 1 Corinthians 11:20 அமை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வாரம் உள்ள பார்த்தீங்கன்னா சேர்ஸ் பத்தாது, ஆண்டவருக்கு மகிமை. நாள் அடுத்த வாரம் என்ன வரும்? பரிசுத்தமாத்தா அதில் பங்கு பெறணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சும்மா வந்து இருக்கக்கூடாது, அது பரிசுத்தம் உள்ளது. அன்னைக்கு என்ன அந்த பெட்டியை தொட்டதுக்கு அடிச்சார் ஆண்டவர்.
பழைய ஏற்பாட்டு காலம் அப்படி, நம்ம கிருபையின் காலம் நினைக்கிறோம். கர்த்தருடைய என்னச்சுன்னா பரிசுத்த பந்தி எவ்வளவு என்னச்சுன்னா அற்பமா எண்ணப்படாதபடி பரிசுத்தமா அனுசரிக்கப்படும். ஆண்டவர் சொன்ன, இது நிமித்தம் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பான். அதில் சிலர் மரித்திருக்கிறார்கள், பலவீனப்பட்டிருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள், ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தா அந்த நற்கர ஆராதனைக்கு அடுத்த வாரம் வரும் பொழுது உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கும். ஆவிக்குரிய என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் இது செய்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல. இவருடைய பங்கு என்ன? இவருடைய பங்கு என்ன? இதனுடைய முடிவு என்ன? 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். இல்ல 1 கொரிந்தியர் 6:8 தானே? செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரர்களுக்கும் அப்படி செய்கிறீர்களே. அடுத்த வசனம், அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும், அடுத்து திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஆனா பாட்டு மட்டும் பாடிதான், அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு. எங்க சேர்ப்பாரு? அவர் சொல்லிட்டார்ல, அநியாயக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவர்கள் 8வது படத்துக்கு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை மாறணும். அல்லேல சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாகவே இருக்கணும். அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆவிக்குரியுடைய அடையாளம் என்ன? ஒரு 5 அடையாளத்தை மட்டும் இப்போ சொல்லுதேன். ஆவிக்குரிய அடையாளம் என்ன முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கடுத்து 1 மட்டும் லைட்டா சொல்லி முடிச்சிருவோம். ஆவிக்குரிய அடையாளம் என்ன? முதல் அடையாளம், அமை ஸ்தோத்திரம், பிரித்தெடுக்கப்படுதல். என்னது? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய அடையாளத்தில் முதல் அடையாளம் என்னது? பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். நம்ம பிரித்தெடுக்கப்படாதவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அமை ஸ்தோத்திரம். வசனத்தை குறிச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 6:17-18. பிரித்தெடுக்கப்பட்டவர் வேண்டாம். அடுத்து ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யணும்? அடுத்த 2வது அடையாளம் என்ன? அமை ஸ்தோத்திரம், நிதானித்து அறிவார்கள். என்ன செய்வார்கள்? எந்த காரியத்தையும் நிதானித்து அறிவார்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். அமைஸ்தோர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரியவர்கள் யார்? அவர்கள் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்களை ஆவிக்குரியவர்கள். 2வது ஆவிக்குரிய எல்லாவற்றையும் நிதானித்து அறிவார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 3வது ஆவிக்குரியவர்கள் யார்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8, ஆமென், ஸ்தோத்திரம், பலவானாய் இருப்பான். எப்படி இருப்பான்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து பலவானாய் இருப்பான். கர்த்தருக்கு ஆவிக்குள்ளா என்ன இருக்கிற அனுபவம். அவன் அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய பலனை பெற்றவன் தான் அவன் ஆவிக்குரியவன். அடுத்து என்ன? ஸ்தோத்திரம், ஆவிக்குரியவன் யார்? சுவிசேஷ ஊழியத்தை செய்வான். அல்லேலூயா. என்ன ஊழியத்தை செய்வான்? சுவிசேஷ ஊழியத்தை செய்வான். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 9:16-18 வரை. இன்னும் சில வசனம் இருந்தாலும் நான் அந்த சில வசனம் மட்டும் உங்களுக்கு சொல்லுதேன். அடுத்து என்ன? கடைசி 5வதாக ஆவிக்குரியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்ன? சாட்சியாய் வாழ்வார்கள். எப்படி வாழ்வார்கள்? எப்படி வாழ்வாங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? மத்தேயு 5:14 பாருங்க. 5:14 பாருங்க. 5:14. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? இவ்விதமா மனுஷன் உங்க நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற 16 வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. ஆண்டவர் சொன்ன, நீங்கள் எனக்கு எப்படி இருக்கிறீங்க? சாட்சிகளா இருக்கிறீங்க. யாரு சாட்சியா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகமெங்கும் நீங்க போய் உலகமெங்கும் எனக்கு எப்படி இருங்க, சாட்சிகளாயிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னா. அதான் சாட்சி. அப்ப ஆவிக்குரியவர்களுடைய அடையாளம் என்ன? 5 மட்டும். 1 என்னது? பிரித்தெடுக்கப்படுதல். 2வது நிதானித்தது. 3வது பலவானா இருப்பது. 4வது சீஷர்களை உருவாக்குதல், சுவிசேஷ அறிவிப்பது. 5வது சாட்சி. எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்கா நிற்கும். நிலையில சொல்லுங்க, சாட்சியா வாழ நிலையில சொல்லுங்க. அதுதான் ஆவிக்குரிய அடையாளம். இப்ப பிரித்தெடுக்கப்படுதல் பற்றி சில காரியத்தை உங்களுக்கு சொல்லுது. பிரித்தெடுக்கப்படுது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்டவள் யார்? ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்க கர்த்தருக்குள்ளாக என்ன கலந்து போகும் பொழுது ஆண்டவர் அவங்களை தண்டிப்பதற்காக அசிரியாவிடத்திலையும் பாபிலோன் இடத்திலையும் அவர்களை தண்டித்து என்ன உணர்த்தும்படியாக ஆண்டவர் அனுப்பினார். அவர்கள் என்ன சில நாள் திருந்தினாங்க. சில நேரத்தில் அவங்க கஷ்டத்தில் என்ன போகும் பொழுது அவர்கள் அங்கே இருக்கிற காரியத்தை கற்றுக்கொண்டு வித்தியாசத்தை காட்டாதபடி அங்க இருக்கிற என்ன பாவத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் உடன்பட்டு என்ன தேவனுக்கு விரோதமாக அநியாயம் பண்ணால அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நமக்குள்ளா பிரித்தெடுக்கப்பட்ட காரியம் நமக்குள்ளா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எந்த காரியத்துல? இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிந்து வாழணும். இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழணும். வசனத்துல பாருங்க, யோவான் 17:15-16 வாசிக்கும் பொழுது, யோவான் 17:15-16, நீங்கள் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீ அவர்களை தீமை நின்று காக்கும்படி என்னச்சுன்னா வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. அமித்தோத்தர் உலகத்தானுடைய என்ன கேரக்டர் என்ன? ஒரு உலகத்துக்குரிய மாமிசத்துக்குரிய கேரக்டர் என்ன? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற என்ன காரியம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியீர்களா? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி மனுஷர் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தையுள்ள, தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத, நன்றி இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், ஸ்தோத்திரம், தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு மாய்மாலம் பண்ணுகிறவர்கள். இதெல்லாம் மாமிசத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரியவர்கள் வாழக்கூடாது. உலகத்தை விட்டு பிரிந்து வாழுகிற அனுபவம் இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, மாசில்லாத சுத்த பக்தி எதுன்னு தெரியுமா? இந்த உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறவனே அவன் தான் மாசில்லாத சுத்தமான பக்தி உள்ளவன். அல்லேலூயா, தோத்திரம். இந்த உலகத்தினால் கரைபடக்கூடாது. யாக்கோப்பு 4:4 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விபச்சாரரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகைய உலக சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு பகை. எனவே அதை விட்டு பிரியணும். அதில் உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கணும். நான் உலகத்தான் அல்ல. சொல்ல மாட்டீங்களே? அடுத்த வாரத்தில் பாருங்க, என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வாக்குத்தத்த செய்தில்ல. அப்போ ஆர்ப்பரிப்பாக எங்க அந்த ஆர்ப்பரிப்பு வரணும், இந்த ஆர்ப்பரிப்புக்கு வந்துடும். அலையில சொல்லுங்க, இது சரிப்பட்டு அது தானா வந்துடும். அலையில சொல்லுங்க. அலையிலோயா. உங்க வாழ்க்கை நல்லா கவனிங்க. நம்ம உலகத்தை விட்டு பிரிந்து வாழ. அலையில சொல்லுங்க, நான் உலகத்தை எப்பவும் உங்களுக்கு தெரியணும், நான் உலகத்தான் அல்ல. நான் உலகத்துக்குரியவன் அல்ல. நான் யாருடையவன்? தேவனுடையவன். அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து 2 இன்னொரு காரியம் பாருங்க, எதிலிருந்து பிரிந்திருக்கணும்? சபையில் வருகிறவர்கள் பாவம் செய்து மனம் திரும்பாமல் அதை மறுதலித்து என்ன போகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சபை நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ பிரிந்து விலகிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதற்குன்னு பின்னால சொல்லுகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 15-17 வரை பாருங்க. மத்தேயு 18:15-17 வரை பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரன் என்னச்சுன்னா தவறு செய்யும் பொழுது முதலாவது அந்த சகோதரன் ஒழுங்கு நடவடிக்கை பாருங்களேன். அந்த சகோதரனை தனியா போய் பார்த்து நீ செய்கிறது தப்புன்னு முதல்ல என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? நீ சொல்லணும், உணர்த்தணும். அவன் தப்பை எடுத்து நீங்க தனியா போய் சொல்லணும், மறைமுகமா போய் சொல்லணும். நீ செய்கிற தப்பு. அந்த கெத்து இல்லாதவங்க வேற சொல்லக்கூடாது.
அல்லேலூயா. உன் தப்பை என்னச்சுன்னா அப்படி சொல்லணும். நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். அதை என்னச்சுன்னா மறைந்து பேசக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன செய்யணுமா, 2 பேரை கூட்டிட்டு போகணும். அவங்க அதில் கேட்கல அப்படின்னா 2 பேரை சாட்சியோட கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட சொல்லணுமா, நீங்க செய்து தப்பு, இந்த 2 சாட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லணுமா. அதுக்கும் உடன்படலை அப்படின்னு சொன்னா, மனம் திரும்பல அப்படின்னா எங்க தெரியப்படுத்தணுமா, சபைக்கு தெரியப்படுத்தணும். அப்ப சபைக்கும் அடங்கல் வச்சுக்கோங்க. அடுத்த வேதம் சொல்லுது, அவன் உனக்கு அந்நியனும் ஆயக்காரன். அவனை விட்டு, அவன் உனக்கு யாரு, அந்நியன், உனக்கு என்னது, ஆயக்காரன், அருவருக்கப்பட்டவன், அவனை நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவரை விட்டு விலகணும். அப்பதான் சபை பரிசுத்தம் அடையும். நான் பரிசுத்தம் அடையினா இப்படிப்பட்ட காரியத்தில் உடன்படக்கூடாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5:9 வாசிக்கும் பொழுது 5:9 அமிஸ்தோ விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாதுன்னு நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். யாரோட கலந்திருக்க கூடாது, விபச்சாரக்காரரோடு, தப்பு செய்கிறேன்னு தெரிஞ்சவங்களோடு உங்களுடைய ஐக்கியம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களையும் அது கரைபடுத்தும். அல்லேலூயா. அதுக்கு உடன்படக்கூடாது. தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, நான் முன்னால சொன்ன வசனத்தின்படி அவங்களை எச்சரிக்கணும். அடுத்து நீங்க என்ன செய்யணும், ஸ்தோத்திரம், 2 பேரை வச்சு சாட்சியோட வச்சு பேசணும். அதுக்கு இல்லை, சபைக்கு சொல்லணும். சபைக்கு அடங்கலையா, அவுட். அல்லேலூயா. அப்படி செய்யணும். அப்பதான் சபை கர்த்தருக்கு உகந்ததாய் ஆவிக்குரிய சபையாய் சபை மாறும். நாம மாற முடியும். அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, விபச்சாரக்காரோட கலந்திருக்க கூடாத நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அடுத்த வசனம் பாருங்க, ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, குழம்பிடக்கூடாது. இந்த உலகத்தில் விபச்சாரக்கார, பொருளாசைக்கார, கொள்ளைக்கார, விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாதுன்னு நான் எழுதவில்லை. எப்படி, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்க போக வேண்டியது இருக்குமே. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் விபச்சாரக்காரங்க இருக்கிறாங்க, பொருளாசைக்காரங்க இருக்கிறாங்க, கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க, விக்கிர ஆராதனைக்காரர் இருக்கிறாங்க. இவங்க கூட நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இவங்க உலகத்தில் எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விளங்குதா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல, ஸ்தோத்திரம், படிக்கிற இடத்துல, காலேஜில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. இவங்களை விட்டு பிரிந்து போ அப்படின்னு சொல்லலை. இவங்க கூட நம்ம வாழுதோம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்லுது பாருங்க, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுதான் பாருங்க. அவன் ஒருவன் நினைச்சுன்னா விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரன், விக்கிர ஆராதனைக்காரன், உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரன் இருந்தால் அவனோடு நீ என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்டவனோடு நீ என்ன செய்யக்கூடாது, கழுத்து மேல என்ன, கழுத்தில் தோல்ல கையை போட்டுட்டு போய் சாப்பிடக்கூடாது. நீயும் விபச்சாரக்காரன், விபச்சாரக்காரியா ஆய விடுவாய் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதை விட்டு பிரி அப்படிங்கிறார். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் சகோதரரை உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன கட்டளை எடுக்கிறேன் சொல்லுங்க. என்ன கட்டளை எடுக்கிறேன்? உங்கள் ஆவியை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம், உங்க ஆவியை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம், கலங்கப்படுத்துகிறதுக்கு ஏதுவாய், உங்கள் பரிசுத்தத்தை கிடைப்பதற்கு ஏதுவா எந்த காரியம் இருந்தாலும் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகு. இல்லையில சொல்லுங்களேன். ஏன் 14ஆம் வசனம் பாருங்க, 14ஆம் வசனம் பாருங்க, 3:14 பாருங்க, 3:14 சீக்கிரம். இந்த மேல் இந்த நிருபத்தில் சொல்லி எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாம போனான், அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடன் என்ன செய்யாதீங்க, அவன் வெட்கப்படணும். ஏன் கூட சேர மாட்டேங்க, இப்படி செஞ்சா சேரக்கூடாதுப்பா. இல்லையில சொல்லுங்க. இல்லையா, விலகிருங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம். ஆனாலும் அவனை சத்துருவா எண்ணாமல் சகோதரனா எண்ணி அவனுக்கு என்ன சொல்லுங்க, கலந்திருக்காதீங்க, ஆனால் வெறுக்காதீங்க. சொல்லுங்க, கலந்து கழுத்தில் கையை போடாதீங்க, அவங்களோட போய் சாப்பிடாதீங்க, ஆனால் என்ன செய்யுங்க, வெறுக்காதீங்க. ஏன் கூட இப்போ பேச மாட்டேங்க, உன் நடவடிக்கை எனக்கு சரியில்லை, தைரியமாக சொல்லுங்க. அதான் ஆவிக்குரியவனுடைய கெத்து. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அதனால் இன்னைக்கு போய் ஒவ்வொரு ஆளாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் சொல்லிட்டு அடுத்தவர் ஒருத்தருமே இல்லாமல் இருந்துடக்கூடாது. பாஸ்டர் எங்களுக்குள்ள எண்ணெய் ஊட்டி விட்டார், சண்டையை ஊட்டி விட்டார் அப்படின்னு கவனம் இருக்கும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு காரியத்தை
உங்கள் வாழ்க்கையில் கவனிச்சுக்கோங்க. வேத சத்தியத்துக்கு புறம்பான நபர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. கள்ள போதகர்கள், நல்லா கவனிங்க, அதில் தொடர்பு கூடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள், அங்கே பாருங்கள், கள்ளத்திற்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வசனம் அடுத்து சொல்லுகிறது, அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அடுத்த வசனம் பாருங்கள், அடுத்த வசனம், அவருடைய கனிகினால் அவர்களை, அவங்களுடைய கேரக்டர், குணாதிசயம் ரொம்ப முக்கியம். 1000 பிரசங்கம் பண்ணாலும் சரிங்க, தோத்துறோம். வசனத்தை எடுத்து அப்படியே சரமானி அடித்தாலும் சரிங்க, ஆனால் வாழ்க்கை சரியில்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டு. எல்லாம் என்னது? வேஸ்ட்டு. எவ்வளவு பிரசங்கம் பண்ணட்டும், நானாக இருந்தாலும் சொல்லுதேன், பேசுகிறத என்னச்சுன்னா ஒரு 75% நம்ம என்னச்சுன்னா கடைபிடிக்கணும். ஏன்னா பூர்ணப்பட்ட நீங்கள் எல்லோரும் எனக்கு என்னச்சுன்னா, தேவனே நான் உமது அண்டையில் பாட்டு பாடிடணும், அது நம்ம பெறுவோம். ஆனால் அதுக்காக நான் என்னச்சுன்னா பேசுகிற நானே என்னச்சுன்னா ஆகாதன போகாத என்ன செய்யணும்? எச்சரிக்கை இருக்கும். அதுனா வாழ்க்கையில் நல்லா கனி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கண்டுபிடிக்கணும். ரோமர் 16ஆம் அதிகாரம், ரோமர் 16, 17, 18 வசனம் பாருங்கள். கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரி. இவங்க என்ன செய்வாங்க? கள்ளப்போதர்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக இடர்களையும் பிரிவினையும் உண்டாக்குவார்கள், அதை அவங்க கண்டுபிடிக்கணும். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வசனம் பாருங்களேன், அடுத்த வசனம், இப்போ அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினால் இச்சக பேசின கபடி இல்லாத இருதயத்தில் என்னச்சுன்னா வஞ்சிக்கர்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சில நேரத்தில் சொல்லுவாங்க, சொல்லும்பொழுது என்னச்சா, நாங்கள்லாம் அவங்க சொல்லுத பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் காணிக்கைக்கெல்லாம் செய்ய மாட்டேன்னு. நான் சொன்னேன், வசனம் சொல்லுது, என்ன சொல்லியிருக்கு? வாங்குன்னு கேட்டு வாங்குன்னு இருக்கு. என்ன சொல்லியிருக்கு? சொல்லியிருக்கா சொல்லையா? பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். அதே என்ன சொன்ன, சுவிசேஷ ஊழியம் செய்கிறான், சுவிசேஷ ஊழியத்தினாலே என்ன செய்ய பிழைப்பூட்ட படுகிறான், அவன் வாயை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு நபர் நாங்களாம் காணிக்கெல்லாம் வாங்க மாட்டோம்னு சொன்னால் அவன் கள்ளன்னு அர்த்தம். எப்படி பிழைக்க முடியும்? அது உங்களை ஏமாத்துது, வஞ்சகம். சிலவங்க சொல்லுவாங்க, நாங்கள் காணிக்கை எடுக்க மாட்டோம், நான் காணிக்கை நினச்சேன்னா அவங்க வந்து அப்போ போட்டுட்டும் போகக்கூடாது, காணிக்கை டப்பாக வைக்கக்கூடாது, காணிக்கை கையில் வாங்கவே கூடாது, அப்படி தானே? ஆனால் காணிக்கை டப்பாக வச்சுருவாங்களாம், கையில் வாங்க மாட்டாங்களாம், போட்டு போடுவான். நம்ம தான் போட்டு எல்லாம் போட்டப்போ எல்லாம் நம்மளும் அப்படி தானே போடுத்தோம். சில வஞ்சகத்தில் நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், நம்ம வஞ்சிக்கப்படாதபடி இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை குறித்து கலாத்தியர் 1:9 வாசிக்கிறோம், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும். எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? இவர்கள் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரி. யாக்கோப்பு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 4:1 பாருங்க. ஸ்தோத்திரம். 1 யோவான் 4. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்ச்சிகள் தோன்றியிருப்ப நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நீங்கள் என்ன செய்யணும்? சோதித்து அறியுங்க, சோதித்து அறியுங்க, சோதித்து அறியுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? அதே 2 யோவான் 10:11 வசனத்தை பாருங்க. 2 யோவான் 10:11 பாருங்க. 2 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் அவனை உங்கள் வீட்டில் என்னச்சுன்னா ஏற்றுக்கொள்ளாமல், அவனுக்கு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அவனுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளனா இருக்கு. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் இருக்கணும். ஏதோ வந்து நினச்சுனா இல்லை, உலகத்தை விட்டு பிரித்து இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நினச்சுன்னா சத்தியத்தை விட்டு விலகி ஸ்தோத்திரம் தேவனுடைய நினச்சுன்னா பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழுகிற கூட்டங்கள், அந்த கூட்டத்தோடு நமக்கு என்னச்சுன்னா பந்தம் இருக்கக்கூடாது, அதை விட்டு விலகணும். இந்த சத்தியத்தை புரட்டி பேசுகிற நபர்களை நாம் நிதானித்து அவர்களை விட்டு நாம் விலகி வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிப்பில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபையை தருவார். உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபையை தருவார். அடுத்து உங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபையை தருவார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபையை தருவார். உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை கெடாமல் இருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இதை விட்டு நீ பிரிந்திருக்கணும்னு சொன்னா, இப்படி இருந்தால் நீ பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கலாம், ரட்சிப்பில் நிலைத்திருக்கலாம், விசுவாசத்தில் நிலைத்திருக்கலாம், நீ தேவனுக்குள் நிலைத்திருக்கலாம். அதோடு கூட நீ நிலைத்திருப்பதை பார்த்து பிறருடைய வாழ்க்கை மாறத்தக்கதாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் நீ பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னா, இவைகளை விட்டு நீ பிரிந்து, ஸ்தோத்திரம், இவைகளை விட்டு பிரிந்தார் நீ, நான் உனக்கு பிதாவாய் இருப்பேன், நீ எனக்கு குமாரனும் எனக்கு குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது அவருடைய உரிமைக்கு சொந்தக்காரரும் அவருடைய சுதந்திரத்திற்கு பங்காளிகளுமாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள் யார்? ஆவிக்குரியவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரியவர்கள் யார்? சகலத்தையும் நிதானித்து அறிகிறவர்கள். ஆவிக்குரியவர்கள் யார்? அவருடைய வாழ்க்கையில் நினைச்சின ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக சாட்சியா நிற்கிறவர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உபத்திரமோ, வேதனையோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, துன்பமோ, துயரமோ எது வந்தாலும் கர்த்தருக்காக சாட்சியா இந்த உலகத்தில் நிற்கிறவர்கள். அவர்கள் தான் நினைச்சின ஸ்தோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? சுவிசேஷ ஊழியத்தை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையோடு, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவன் நமக்கு தருகிற வெகுமதியை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு இரக்க பாராட்டுவாராக. அப்படி கைகளை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவீராக. மாமிசத்துக்குரியவர்களும் சிறு பிள்ளை தனமும் எங்களை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. ஆவிக்குரியதாலும் இயேசுவுக்காக, ஸ்தோத்திரம், மரித்தாலும் இயேசுவுக்காக அந்த எண்ணத்தோடு ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க எல்லாரும். வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், மரித்தாலும் இயேசுவோடுதான். உமக்காகத்தானே உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தீங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க மாய்மால் இல்லாம, குழந்தைத்தனம் இல்லாம,
மாமிசத்துக்குரியவங்களா வாழாம ஆவிக்குரியவங்களா வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்க தான்ப்பா அவங்க ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்குள்ள அடையாளத்தை எங்களுக்கு எப்பவும் தாங்கப்பா. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு எந்த காரியத்தையும் நிதானித்து வாழ்ந்து உங்க ஆவியின் வல்லமையின் நிறையப்பட்டு அந்த பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்பு நாசமோசம் கட்டுகள் கண்ணிகள் மரணங்கள் ஆபத்துகள் விபத்துகளுக்கு விலக்கி ரட்சியும். நன்மை கிருபையினால் முடிசூட்டும். செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபாரம் விவசாயம் படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த நன்னியக்கமும் சமாதானம் ஆசீரும் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவருடைய எல்லா பரிசுத்தவரும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல மறவாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.